Hey guys, நான் உங்க ஸ்வீட்டி. நான் உங்க ரோஹித். நான் உங்க ஸ்வீட்டி. ஓகே. சபா இப்பவே கண்ண கட்டது. இன்னைக்கு வந்துட்டு நம்ம பிஜி முடி சேனல் கிடையாது. இது வந்து நம்ம தம்பியோட சேனல் நேம் தான் சொல்லிட்டேன். CRS ரோஹித் அபிஷியல். இதான் நம்ம சேனல் பேரு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்துட்டு அவனோட ஃபர்ஸ்ட் வீடியோ வரப்போகுது. எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு வீடியோ. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க சேனல், இவரோட சேனல் பேர் என்ன. இதுதான் CRS ரோஹித் அபிஷியல். இதுதான் அவரோட யூடியூபோட சேனல் ஐடி. ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம போடுறோம். எனக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி என் தம்பிக்கும் கொடுங்க. அவன் தொடர்ந்து வீடியோஸ் போடுவான். வீடியோஸ் போடல அப்படின்னா என்கிட்ட வந்து கெடாவுங்க, நான் இவனை போட்டு கெடாவுறேன். என்ன இதுக்கு நீ வீடியோ போடலாம்னு நான் கேட்குறேன். தொடர்ந்து அவனோட டெய்லி விளாக்ஸ்லாம் வரும். சப்போர்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நல்லபடியா நம்ம பையன் நல்லா போடும். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? क्वेश्चन आंसर வீடியோ. எஸ், ரொம்ப நாளா இவங்க கிட்ட வந்துட்டு கேட்டுட்டே இருந்தீங்க. 2 வாட்டி ஸ்டோரி போட்டப்போ क्वेश्चनலாம் வந்துருச்சு. நான் வீட்ல வச்சு எடுக்க ட்ரை பண்ணேன், எடுக்கிறதுக்கு முடியல. அதனால இன்னைக்கு அக்கா வீட்டுக்கு வந்திருக்கனால இன்னைக்கு வந்துட்டு எடுக்கிறோம். ஒரு வாரம் இங்க வந்து ஒரு வாரம் ஆச்சு இவங்க வந்து. ஆனா ஒரு வாரமா எடுக்கிறோம் இப்ப எடுக்கலாம் எடுக்கவே முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு கன்ஃபார்ம் எடுத்தே ஆகணும்டா, என்ன நாள் தெரியல அப்படின்னு எடுத்தே ஆகணும்ட்டு இன்னைக்கு உட்காந்தாச்சு. என்கிட்ட எடுக்கிறோம். இப்போ என்னன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிட்டான். நான் வந்து கேட்பேன், நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். இதுதான் தெளிவா ஆன்சர் பண்ணணும். கிளவரா டக்குன்னு சும்மா உழப்பறது அந்த மாதிரி கிளப்பறதுலாம் பண்ணனா கதம் தான். போகலாமா? போலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ என்னன்னா இவன் கொஸ்டின் வந்து கேட்க சொல்றேன். என்ன கொஸ்டின் கேட்க போற சொல்லுன்றான். அதெல்லாம் சொல்லக்கூடாது. கரெக்டா? கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எனக்கு இந்த கொஸ்டின் பார்க்கும் போதே இரிட்டேட் ஆகுது. எப்படி அவ்வளோ அழகா இருக்கிற ரோஹித்? ஆட்டு மேல ஆட்டு இந்தாங்க வச்சுக்கோங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. என்னோட அழகின் ரகசியம் என்னன்னா, குளிக்க மாட்டான், பல்லு தேய்க்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். ஆனா சொல்லு எப்படி இவ்வளவு அழகா இருக்கு அதை மட்டும் சொல்லு. என்னோட அழகின் ரகசியம் என்னன்னா, பிறக்கலே அப்படிதான். வந்து எங்க அம்மா வந்து கஷ்டப்பட்டு அழகா பெத்து எடுத்திருக்காங்க. என்ன அப்பப்பா ஆய மட்டும் கொஞ்சம் வலிச்சு மூஞ்சில பிப்பான். அப்பெல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அழகு ரகசியம் அதான். இன்னைக்கு யாரும் கொஞ்சம் தூங்கி இருந்துச்சுனால கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா இருக்கேன், இல்லைன்னா ஆள் அழகா இருப்பேன். ஆமா கேக்குறான் என்கிட்ட கூட, அக்கா எப்படிக்கா மூஞ்சில பிம்பிள்ஸ் எல்லாம் போறது சொல்லுக்கா. அப்படிலாம் நான் யார்ட்டையுமே கேட்டதே கிடையாது. சத்தியம் பண்றேன், அம்மா சத்தியமா நான் கேட்டேன். இப்படிதான். சரி, ஓகே. என்னோட அழகின் ரகசியம் அதான். நான் வந்து இது வரைக்கும் நான் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது. ஃபேஸ் வாஷ் போட மாட்டேன், பவுடர் போட மாட்டேன், பல்லு விளக்குவேன். மூஞ்சி வந்து சும்மா நார்மல் வாட்டர் கழுவுறது, அவ்வளவுதான். அடுத்து சோப் போட்டு கழுவேன். சோப் போட்டு குளிக்கும் போது அடியில் மூஞ்சி சோப் போட்டு குளிக்கிறேன், அவ்வளவுதான். இதான் என்னோட ஃபேஸ் அழகின் ரகசியம். ரகசியத்தையும் சொல்லிட்டேன், யாரும் காப்பி பண்ணிக்காதீங்க. இது யூஸ் பண்ண மாட்டான் நம்மப்பா. சும்மா எதுவும் இல்ல, இது ஐபோன்ல எடுக்கிறான் ஃபில்டர், அவ்வளவுதான். மித்தபடி ஐபோன் ஃபில்டர், அழகின் ரகசியம் ஃபில்டர், ரெமினி ஆப்லாம் இருக்கு. அந்த ஆப் தான். அந்த ஆப் தான் எங்க அக்காவுக்கும் அதே ஆப் தான். கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பாக்குறீங்களா? சரி, பாருங்க எவ்வளவு வெள்ளையா இருக்கும் பாருங்க. கருப்பா இருந்தாலும் அழகா ஷைனிங்கா இருக்கலாம். மூஞ்ச கடை சொல்லுங்க, இங்கெல்லாம் வந்து பொறுப்பா இருக்கும் பாருங்க. அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அப்ப என்ன வயித்துக்கு என்ன கேக்குற? பருவலாம் மேட்டர் கிடையாது. அப்புறம் என்னது கேக்குற? அக்கா இதுக்கு பருவா இருக்குக்கா, எல்லாம் உனக்கு கூட ஷைனிங்கா இருக்கு. எப்படி கேட்டா சரி விடு, அவ்வளவுதான். டென்ஷன் ஆயிட்டா. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோட அழகின் ரகசியம். முடிச்சு அடுத்த क्वेश्चन போலாம். ஓகே, அதான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி இவ்வளவு கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு. கியூட்லாம் கிடையவே கிடையாது. நேர்ல பாத்தீங்கன்னா வெறி ஆயிரும், லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பான் பைத்தியார. ஃபேவரட் ஃபுட் என்ன? ஃபேவரட் ஃபுட் என்ன உள்ள தெரியுமா? பழைய சோறு, கஞ்சி, இஞ்சி எல்லாமே நமக்கு ஃபேவரட் தான். அப்பப்பா ஆய் மட்டும் எடுத்து சாப்பிடுறது நான் கேட்டுறேன், வாய் பேச கூடாது. ஃபேவரட் ஃபுட் வந்து எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா என்ன பிடிக்கும்? ஸ்வீட் அக்கா தான் அவங்க ரொம்ப பிடிக்கும். சொல்லு என்ன பிடிக்கும்? சாப்பாடு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன பிடிக்கும், என்ன சொல்றது, எல்லாமே பிடிக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா சிக்கன் ரைஸ். சரி, வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான் ஆஃப் லைஃப்? நெக்ஸ்ட் பிளான் என்னன்னா, இப்போ நான் என்ன சொல்றது, என்னோட நெக்ஸ்ட் பிளான் என்னன்னா, என்ன எப்படா படிச்சு முடிப்போம், அடுத்து கல்யாணம் குட்டி நைட்டு ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா படிக்க வைக்கிறாங்களேன்னு உனக்கு ஒரு கவலை, அவ்வளவுதான். அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் பாத்தீங்கன்னா படிச்சு முன்னேறி பெரிய ஆள் ஆக போறேன். பெரிய ஆளா? என்ன ஒரு 6 அடி 7 அடிக்கு வளர்ந்துருவியா? 10 அடி 15 அடி. சொல்றேன் என்ன பிளான்? இப்ப படிச்சு முடிச்சு என்ன பண்ண போற? இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ பிபிஏ படிச்சிருக்கேனா, படிச்சு முடிச்சிட்டு அடுத்து எம்பிஏ போட்டு அப்படி வேலைக்கு போலாம்.
அப்படின்னு ஒரு அடுத்து இந்த மாதிரி இன்ஸ்டா யூடியூப் அது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால இது ஒரு சைடா அப்படி பண்ணி அப்படி என்னை பார்த்தேன் ரோட்ல போறாங்க யோ ரோஹித் தானே நீங்களா அப்படி கை அடே ஐயோ இல்ல இது என்னது ஐயோ ஐயோ அடே நீ இந்த சினிமால வருவியா நீதானே அந்த மாதிரி ஆகணும்னு ஆசை பார்ப்போம். அது மாதிரி கொஞ்சம் அப்படியே ஒர்க்லாம் அப்படி பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு ஒர்க் போயிட்டு அப்படி எம்பி எல்லா வேலையும் பண்ணுவாரு. கிடைக்கிற டைம்ல இந்த மாதிரி இன்ஸ்டா யூடியூப்னு அப்படியே வெறியாகி அப்படி வேற லெவலில் அப்படி வந்துடுவேன். பாக்குறேன் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் எப்போ போடுவான்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட் 2 days only எடிட் பண்ணி பாக்குறேன் கிழிச்சிருவாரு இவரு. நீங்க யாராச்சும் லவ் பண்றீங்களா ரோஹித்? லவ்லாம் கிடையாதுங்க. லவ் கிடையாது. ஆனா என்ன நிறைய ஆன்டிஸ் அந்த மாதிரிலாம் பழக்க தோசைலாம் நம்ம பையனுக்கு இருக்குது, பொம்பளை சோக்கு இருக்குதான், தப்புலாம் இல்லை. ஆனா என்ன எப்பாவது அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு ஆன்டி பக்கத்துல கூப்பிட்டாங்கன்னா இதே ஆன்டி வந்து ரெவன் சொல்லிட்டு வந்துருவான். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அப்பெல்லாம் நான் ஒண்ணுமே கிடையாதுங்க. நான் வந்து அவ்வளோ அழகுவேன். யார் வந்து பேசினாலுமே பேசுறதுக்கு வைக்கப்படுவேன். இப்படி இப்போ யாராவது திடீர்னு வந்தாங்கன்னா எனக்கு பேச நான் வந்து ஒரு சைட்டை வீட்டுக்குள்ள வர்றப்பப்பா ஐயோ அப்பெல்லாம் இருக்கா அப்படி இப்படின்றான். அப்பெல்லாம் போட்டு அடிக்கிறதே கெட்ட வார்த்தை கேட்கறதுன்னு கெட்ட வார்த்தை நான் பேச மாட்டேன். அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த வீடியோ மட்டும் அவன் நிஜமாவே சொல்றேன், நான் 2 மணி நேரத்துல வந்துட்டு கெட்டா வந்திருக்கும். அது எல்லாமே அவன் வார்த்தை பேசுனது. இல்ல அடுத்த பேசும் அடுத்த பேசு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பொம்பளை சோக்கு இருந்துச்சு. சாரி லவ்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒன் ஆஃப் த குட் பாய் பார்த்தீங்கன்னா என்னை கெட்டி போனோம்னா லக்கி கேர்ள். அவளுக்கு கேர்ள் பிடிக்காது பாய் தான் பிடிக்கும். அசிங்கப்படுத்துறான்டா. உங்க தம்பியை பத்தி சொல்லுங்க அண்ணா, அவங்கள பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க. நவீனை பத்தி என்ன சொல்றதுன்னா வந்து தங்கமான பையன், முட்டா பையன், அறிவு மூளர்ச்சி கம்மி, அப்புறம் படிப்பறிவு கிடையாது. உனக்கு அவன் எப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு அவன் எப்படி பாசமா பேசு. பாசமா நல்லவன் வல்லவன் என்ன சொன்னாலும் செய்வான். அண்ணனுக்காக உயிரே கொடுப்பான். சொல்லணும்னு ஆசைதான். ஆனா அந்த மாதிரிலாம் அப்படி கிடையாது. கொஞ்சம் போட்டு கொடுப்பான். கொஞ்சம் போட்டு கொடுக்குறதுல ஃபர்ஸ்ட் ஆள் அவன் தான். வீட்டுல இங்க இருக்கும் போதே போன் பண்ணி நான் சொன்னல வரமாட்டேன் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தான். நல்ல பையன், தங்கமான பையன். தங்கங்க தங்கம்லாம் இல்ல ஜிம்மு. ஐயோ இங்க வர்ற நவீனே கிளாப்ஸ். ஓகே டன். ஓகே அடுத்து உங்க யூடியூப் சேனல் நேம் என்ன சொல்லுங்க ப்ரோ? என்னோட யூடியூப் சேனல் நேம் என்னன்னா சிஆர்எஸ் ரோஹித் அபிஷியல். இதான் நம்மளோட யூடியூப் சேனல் நேம். சிஆர்எஸ் க்கு மீனிங் ப்ரோ? சிஆர்எஸ் க்கு மீனிங் வந்து சி ஃபார் இனிஷியல், ஆர் ஃபார் சி ஃபார் இனிஷியல், ஆர் ஃபார் ரோஹித், எஸ் ஃபார் சங்கர். என்னோட ஃபுல் நேம் சி ரோஹித் சங்கர். சங்கருங்க தாத்தா பேர்ரா. சோ இதான் நம்மளோட ஃபுல் ஃபார்ம் சிஆர்எஸ் ரோஹித். நீங்க எந்த ஊரு அண்ட் எந்த காலேஜ்? திருநெல்வேலியில. நீங்க எப்படி இவ்வளவு கியூட்டா இருக்கீங்க? நீங்க எப்படி திருநெல்வேலியில எங்க எந்த காலேஜ்? திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில எஸ்டி ஜான்ஸ் காலேஜ். இதான் நம்ம எஸ்டி ஜான்ஸ் காலேஜ். எல்லா இடத்துல கியூ நிக்க ஆரம்பிச்சிருவாங்க பொண்ணுங்களா. ரோஹித் ப்ரோ 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 நிப்பாங்க. சரி ஆடாத ஒயர்லாம் அத்து விட்டுருவேன். பக்கத்துல டீ ஒயர் இருக்கு, அதை பிடிச்ச அக்கா பேசிடுறேன். ரோஹித் ரோஹித் ப்ரோ ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு போட்டோ ப்ளீஸ். ஒரு போட்டோ அப்பதான் கேட்க மாட்டாங்க. உங்க அண்ணன் தான் திவாகர். உங்க அண்ணன் தானே? தேங்க்ஸ். அது இவங்க அண்ணன் தான். அதனால தான் அப்படியே எதுவுமே சரி ஆன்சர் சொல்லிக்கிறேன். எங்கன்னா பாளையங்கோட்டையில இருக்க எஸ்டி ஜான்ஸ் காலேஜ்ல பிபிஏ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். சரி. ஹேய் சீனியர், ஏன் எப்பவும் வெக்கப்பட்டுட்டே இருக்கீங்க? சீனியர் அடடா காலேஜ்ல வச்சு பேசினாங்கன்னா என்ன ஒண்ணு கொஞ்சம் வெக்கமா இருக்கும். திடீர்னு வந்து பேசினாங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? இன்னும் வெக்கமாயிரும். அந்த மாதிரிதான். அது பேசுனா பேசுங்க. நீங்க இனிமே வந்து பேசுங்க, நம்பிக்கையா பேசுங்க. நீங்க வந்து பேசுங்க உடனே பொம்பளை சாக்கிடுவான். அடுத்து அப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்படி கெட்டவனா இருக்குது யூடியூப்ல. எவ்வளவு பெரிய நல்ல பையன் நீங்க நம்பினா நம்ம. இப்ப கூட பாருங்க எவனா ஒருத்தன் வந்து மெசேஜ் பண்றான். மாப்பிள்ள மச்சான். ஓகே நீங்க பேசுங்க. உங்க தங்கச்சி பத்தி சொல்லுங்க கேப்போம். கொஸ்டின் ஆஸ்க்டு பை யுவர் பாசமலர். நீங்க தங்கச்சி சௌமி அபிஷியல். அவங்க வந்து ஒரு தங்கத்திலும் தங்கம், ஜெம்முல ஜெம்மு, உலகத்துல உலகம். அப்படிப்பட்டவ. இங்க ஏதோ வயிறு எரியுதுல, தீஞ்சு போன ஸ்மெல் வருது. எங்களுக்கு இருக்காங்க நிறைய பேர், தம்பி அண்ணாலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன சொல்றது? நான் சொல்றேன் என்னோட கொஸ்டின் ஆன்சர் அப்புறம் நான் சொல்றேன். சரி சரிங்க. ஒன்றும் இல்லை, அது வந்து என் தங்கச்சி தான். ஒரு நல்ல பெண், குட் கேர்ள், சௌமி அஃபீஷியல்.
நல்ல பிள்ளை அவ்வளவுதான். அது வந்து ஒரு நல்ல பாசமலர். என்ன சீனி போது அடுத்து உன்னோட போயிடலாம். பாசமலர். என்ன சீனியர் உன்னோட நேர் பாசமலர். என்ன சீனியர் நேர்ல பேச மாட்டீங்கன்னு தான் கேக்குறாங்க. அடுத்து சொல்லு. பேசுவேன். இப்ப பாரு சூப்பரான கொஸ்டின். சடனா பப்ளிக் பிளேஸ்ல வச்சு ஒரு பொண்ணு உன்னை கிஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, என்ன செய்வ? ஐயையோ ஆனந்தமே அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், சவுட்ட கட்டி அடிச்சிருவேன். இவனா இப்ப சொல்லும் போது உமுது பாக்கணும். இதுக்காக தான் இத்தனை வருஷம் காத்திருந்தேன். டக்குன்னு யாருன்னு தெரியாத குடுத்து என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஜாலியா எடுத்துக்குவ. வந்த வரைக்கும் வந்தவரை லாபம் சென்றவரை மோகம். அப்பெல்லாம் நாங்க யாருனே தெரியாதவங்க அடிச்சா சத்தியமா அடிச்சு போடுவேன். என்னமா வந்து கிஸ் பண்ணிட்டு நான் உங்க பெரிய ஃபேனுங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்னாங்க. ஓகே இன்னொன்னு கொடுங்க, அது கொடுத்துறேன். அவ்வளவுதான். அப்ப ரெடியா இருந்துக்கோ. அப்பெல்லாம் கிடையாங்க, யாரும் கொடுக்காதீங்க, டென்ஷன் ஆயிடுவேன். எங்க அக்கா அடிக்க ஓடி வந்துடும். அடிக்க மாட்டியோ? கொண்டே போட்டுருவேன். சரி ஓகே. உங்க லவர் எப்படி இருக்காங்க கேக்குறாங்க. என் லவ்வரா சூப்பரா இருக்காங்க, அழகா இருப்பாங்க. கனவுல கண்டுட்டு இருக்காரு இவன் தோற. எப்படிதான் நாங்க தானே பொண்ணு பார்க்க போறோம். நாங்க வந்து இவனுக்கு ஏத்த ஒரு மீனாட்சியோ காமாட்சியோ சுந்தரியோ எசக்கிமாலோ எசக்கி அம்மாவோ யாரோ ஒருத்தவங்களை பார்த்து நல்லபடியா பையனுக்கு பார்த்து வச்சிருவோம். அது வரைக்கும் எந்த பொண்ணு வந்து அப்ரோச் பண்ணாதீங்க, கொண்டு ஓட்டுருவேன். உங்களுக்கு கிரஷ் இருக்கா? உண்மையா சொல்லுங்க. இருக்கு, நிறைய இருக்கு. ஒத்துக்கிறேன், எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஒரு பிள்ளை அழகா போச்சுன்னா இருக்கு. எப்படி பாக்கணும்? என்ன ப்ரோ வாயில இடிக்கி வடிச்சா? இப்படிதாங்க பாப்பேன் கேஷுவலா. ஐயோ அப்பெல்லாம் பார்க்க மாட்டேங்க, பாப்போம். பொண்ணு மாதிரி இருக்குடா, நார்மல் பாக்கணும். நார்மலா பாக்கணும். அப்படி பார்த்த ஒரு லுக்ல அப்படியே விழுந்துருந்தா பக்குல. சரிங்களா? லேக்கா சிஸ்டர் உங்களுக்கு யாரு? என்னோட நண்பி. அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு, ஒரு நல்ல பிள்ளை, பாசமான பிள்ளை, என்னோட நண்பி. ஆனா என்ன மூளை அடிச்சு வந்து ரொம்ப கம்மி, நீயே பாத்துருப்பீங்க. ஆமா ஆமா, நேர்ல வந்தோடனே பாப்பா அந்த பாப்பா விட்டு ஜாலியா போயிடுச்சு. இவன் தான் வந்தாக்கா போயிட்டாக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கான். வந்தா மச்சா ஒரு ட்ரெயின் ஏறி என் மனசுல அது மாதிரி குனியும் போது குச்சி குனியும் போது லேக்கா உங்ககிட்ட மட்டும் பேசினா நீங்க லவ் பண்ணுவீங்களா? லவ் பண்ணுவீங்க தானே? ஃப்ரெண்டுங்க, ஃப்ரெண்டா இருந்தாலும் இப்ப நானும் உங்க மாமானும் தான் லவ் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டா இருந்தோம். அதுக்கப்புறம் மனசு ஊத்து போய் லவ் பண்ணலையா? அது மாதிரிதான். நல்ல நண்பி. அவங்க அப்பா பாப்பாராம அடிச்சு வந்துருவாரு. அப்பெல்லாம் நாங்க ஃப்ரெண்டுங்க, என் நட்புங்க, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அதான் சரி, நானும் பேசுறேங்க. கமெண்ட் மட்டும் காட்டுறேன். சரி காட்டுங்க. ஆமா, அதுக்கப்புறம் உங்க அப்பாவுக்கு வந்துட்டு என்னென்ன அப்படி கேட்டாங்க பாருங்க, கமெண்ட் பாருங்க. லேக்கா உங்ககிட்ட மட்டும் பேசினா நீங்க லவ் பண்ணுவீங்க தானே? சரிங்களாப்பா? அப்பா எனக்கு வந்து அந்த சம்மந்தம் கிடையாது, லேக்கா எனக்கு வந்து சம்மந்தம் கிடையாது. இவன் தான் என்னமோ நல்லா இழுத்து விட்டுட்டு என்னமோ அடிச்சு போடுவேன். நண்பி. சரி சரி, நண்பினா நண்பிதான். Are you blood related to sweetie அக்கா? ரத்தமே இனிய உடன் பிறப்பே அப்பலாம் பாடணும். இல்ல blood related கிடையாது, இதுக்கு நான் சொல்றேன். blood related கிடையாது, ஆனா அப்படியே சொல்லுவோம். அப்படி ரிலேட்டட் கிடையாது, ஆனா ரிலேட்டட் தான். ரெண்டு பேருக்கும் ஒரு கனெக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ சிவனுக்கும் எனக்கும் வந்துட்டு ஒரு 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 விதமான வைப் இருக்குல்ல, அது வந்துட்டு எங்க பிளட்னால வந்து என்னன்னாலும் சரி, எங்க ரெண்டு பேருக்கு வைப் யாருக்கும் வராது. அதே மாதிரி தான் இப்போ இவனுக்கும் எனக்கும் இருக்கிறது. எங்க ரெண்டு பேருக்குள்ள திடுதுப்புன்னு ஒரு வைப், அப்படி ஒரு கனெக்ட் ஆயிட்டு ஒரு கனெக்ட் ஆயிட்டு இப்போ பிரிய முடியாத நிலைமையில உட்காந்து அப்படி இருக்கும். என்ன இப்ப என்ன மனசுக்கு தோணுதுன்னா, ஒருவேளை அவங்க கூட இருந்து பிறந்திருக்கலாமா, இல்லை நீ என் கூட பிறந்திருக்கலாமா அளவுக்கு. இப்ப நான் சிவின் ரோஹித் இது மாதிரி நாங்க 3 பேரும் ஒரே இதுல பிறந்ததுன்னா வைப் பண்ணுங்க ப்ரோ அப்படி வைப் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அதனால அந்த மாதிரி பிளட் ரிலேட்டட் கிடையாது. ஆனா எனக்கு என் தம்பி தான் எனக்கு ரத்த பந்தம் எல்லாம் இப்போ எப்பவுமே. How are you connected to sweetie அக்கா? How are you? எப்படி கனெக்ட் ஆனீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு how are you ன்னு வரது. சரி ஓகே, தப்பா பேசிட்டாங்க. எங்க ஃபாதர்ஸ் கொஞ்சம் வளர்ச்சி படிப்பு எல்லாம் படிச்சு வாழ்றது. How to connect to sweetie அக்கா? எப்படி கனெக்ட் பண்ணீங்க?
சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீ சொல்லு. என்னத்தா என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் நான் தம்பி நம்ம தம்பி இதானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மாதிரி இருந்தப்போ நான் டக்குன்னு பார்த்து இன்ஸ்டால பார்க்கும்போது இவனோட வந்தது வீடியோ வந்தது. என்னடா இது இவன மாதிரி இருக்கு, டக்குன்னு பார்த்துட்டு ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அம்மாவுக்கும் பாப்பாக்கெல்லாம் அனுப்பிட்டேன். அடுத்து மணல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் அப்புறம் அம்மா வந்து இவன்ட்டு பேசிட்டு இருந்திருப்போம் போல. அம்மா சொல்றாங்க ஆல்ரெடி இந்த பையன் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நானும் பேசினேன், ப்ரோ நீங்க வந்துட்டு என் தம்பி மாதிரி இருக்கீங்க ப்ரோ அப்படி இப்படின்னு பேசுறேன். பிக் ஃபேன் ப்ரோ, இதான் முதல்ல வந்து பேசலாம். என் மெசேஜ் எங்களுக்கு இருக்கு, நான் வேணா இவன் ஸ்கிரீன்ஷாட் போடலன்னா இவன் ஒரு அஜக்கு இப்படி இருக்குவா பாருங்க அப்ப தெரியும். நான் வந்துட்டு நார்மலா பேசினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே நாங்க பேசி அக்கா தம்பி அப்படி ரீல்ஸ் பண்ணி உடன்பிறப்பாயிட்டோம். அப்படியே உடன்பிறப்பவே அவ்வளவுதான் ஆகி இப்ப வந்துட்டு நாங்க 2 பேரும் உடன்பிறப்பு தான். ஓகே, அந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிட்டோம். அதான் சொல்றேன்ல வைப், அந்த ஒரு வைப் வந்து யார்ட்டையும் கிடைக்காது. இப்ப நம்ம வந்துட்டு ஏதோ ஒண்ணு அவங்க பேசுவாங்க, நம்ம அவங்க பேச நமக்கு பிடிக்காது, நம்ம பேச பிடிக்காது. ஆனா ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கல, அது எனக்கு பிடிக்கலன்னா பக்கத்துல இருக்கவங்களுக்கு பிடிக்காம இருக்கும்ல ஒரு வைப். அது மாதிரி தான் எங்க 2 பேர் இருக்கும். நாங்க 2 பேர் இருக்கோம்னா டக்குன்னு ஒரு விஷயம் பிடிக்கலாம், ஏதாவது பேசிட்டு இருக்காங்க அப்படி கண்ணை பார்த்து பிடிக்கல அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி அது சூப்பரான ஒரு ஃபீல். அது அடுத்து வந்துட்டு உனக்கு ஒரு செமையான அடுத்து உன்னோட காதலர் ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு. கேன் ஐ see your shirtless pic please? கொத்தமல்லி போச்சு, சாரி தல, இந்த மாதிரி அசிங்கமா கூடாது. நான் நல்ல பையங்க, ஏன் இந்த மாதிரி இந்த வானவில் சொல்வது கூட சரி. ஆனா எதுக்கு இவனை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க? பொண்ணுங்க டார்ச்சர் பண்ணீங்கன்னா லட்சமா சொல்றேன். நேர்ல பார்த்தது ஒரு பையன் இருக்காங்க, அந்த பையன் அவ்வளவு டார்ச்சர் பண்றான். இவனை வந்துட்டு இவன் மேல தப்பே கிடையாது. இப்ப எல்லா பசங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. இப்ப வந்துருச்சு. இப்ப வந்துட்டு பொண்ணுங்க வந்து இவனை டார்ச்சர் பண்றதே கிடையாது. இது இவனுக்கு தான் கஷ்டமா இருக்கு. ஒரு பொண்ணு வந்துட்டு இது வரைக்கும் பிரச்சனை நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்ணதுட்டு. ஒரு பையன் டார்ச்சர் பண்றதை என்ன பண்ணுவான்? இவனுக்கும் அது வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. பாக்குறேன் நிறைய சாட் எல்லாமே வானவில் தான். ஃபுல்லா ஷர்ட்லெஸ் பிக் அனுப்புங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு. உங்க பேர் என்ன, உங்க போட்டோ அனுப்புங்க. அது சரி, ஒரு பிள்ளை இருந்தா கூட ஓகே. அவ்வளவும் பசங்க தான். அது பக்கத்துலயே ரெயின்போ சிம்பிள் வேற இருக்கு. ரோஹித் நீங்க அப்படி நினைக்காதீங்க. ரோஹித் வந்துட்டு பையன், அவன் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட், அவன் வந்துட்டு கரெக்டா ஃபோக்கஸ் ஃபுல்லாமே ஆன்டிங்க தான். புரிஞ்சா? ஃபோக்கஸ் ஃபுல்லா ஆன்டி. அடுத்து ஏதாவது அசிங்கமா கேட்டுறாங்க, அங்கிள் சோக்கு தெரியும் சொல்லிடுவோம். பார்த்துக்கோ, அன்னைக்கு மாலுக்கு போற ஒரு அங்கிள் போறாருங்க. வாட் அங்கிள். சரி வா வந்துருவாடி. உங்க லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னு சொல்லுங்க. நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன்னா யாரு? எனக்கு வந்து எல்லாருமே வேணும். ஆனா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்னா எல்லாருக்குமே அம்மா அப்பா உடன்பிறப்புகள் எல்லாருமே இம்பார்ட்டன்ட் தான். ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா தம்பி, அதுக்கப்புறம் தான் யாரா இருந்தாலும் அவங்க எல்லாம் பார்த்துட்டு அவங்க தான் நம்ம இவ்வளோ வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக ஆக்கியிருக்காங்க. அதனால என்றைக்குமே அம்மா அப்பா தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து தான் அப்படியே எல்லாரும் முக்கியம். பட் அம்மா அப்பா அளவுக்கு யாரும் வேணும். அதுதான் எப்பவுமே இப்படியே இருக்கணும். சரியா? அக்கா மாதிரி இருக்கணும். நான் பிடிச்சிடும். 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம்ல மார்க் எவ்வளோ? 12th மார்க் எவ்வளோ? 12th மார்க் பார்த்தீங்கன்னா 600க்கு 598. எனக்கு வந்து இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா வந்திருப்பேன், நியூஸ்லலாம் வந்தேன். நியூஸ்ல வந்தேன், அது உண்மைதான். வந்துட்டு ஒரு ஆன்டியை கரெக்ட் பண்ணி மாட்டியே ஆன்டி வெளியே சொல்லி அசிங்கப்படுத்தாதான் அடிச்சு போடுவேன், டென்ஷன் ஆயிரும். நியூஸ்ல வந்தாங்க. என்னோட உண்மையான மார்க் சொல்றேன், 361. 361 நீ நியூஸ்ல வந்து 600க்கு 361. என்னோட அதிகமாக கொடுத்துருக்கோம். நீ எத்தனை? நீங்க எத்தனை மார்க்? உனக்கான क्वेश्चन फ्रेंड्स எல்லாரும் கேக்குற உன்னோட சொல்லுங்க, மலுப்ப கூடாது சொன்னாதான் நான் அடுத்த क्वेश्चन. மார்க் எனக்கு ஞாபகம் இல்லடா, நான் ரொம்ப கம்மி. ஓகே, 340 அப்படி இருப்பேன். 120. 355 நினைக்கிறேன். கம்மி தான். உன்னோட வாட்ஸ் யுவர் ட்ரீம்? வாட்ஸ் யுவர் ட்ரீம் தான். எனக்கு ட்ரீம்ஸ் நிறைய இருக்கு. இப்போதைக்கு ட்ரீம் என்னன்னா இந்த மாதிரி அந்த மாதிரி நல்லா பணக்காரனா ஆகணும். இந்த மாதிரி இன்ஸ்டா யூடியூப்லாம் எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்படி இதுல பெருசா வளரணும், அடுத்து நல்லா பணக்காரன் ஆகணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், நிறைய இருக்கு. என்னத்த சொல்ல, போய்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் ட்ரீமையும் ஃபினிஷ் பண்ணிடுவேன். பிக் ஸ்கிரீன்ல வருவீங்க ஹீரோ சார்? ஒண்ணுமே இல்ல, உங்க வீட்டுல வந்துட்டு இந்த மாதிரி டிவி வந்துட்டு போன்ல கனெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா யூடியூப்ல போட்டு கனெக்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்க. பிக் ஸ்கிரீன்ல வந்துடலாம். எப்படி நம்ம பிளான்? வருவாங்க பாருங்க. ஒரு பெரிய பெரிய நடிகன் அவன். என்னைய பார்த்து ஊரே பாராட்டும். அவ்வளவுதான். நம்ம தான் அக்கா ஒரு பக்கம் ஹீரோயின் கிடையாது, அக்கா ஒரு பக்கம் ஆக்ட்ரஸ், இவங்க ஒரு பக்கம் ஆக்டர்.
ஆக்டெல்லாம் ஹீரோ தான். அதான் ஹீரோ தான். அடுத்து வந்துட்டு நான் அக்காவா நடிப்பேன், அடுத்து எனக்கு தம்பியா நடிப்பேன். நாங்க 2 பேரும் சேர்ந்துட்டு சிவப்பு மஞ்சள் பச்சை மாதிரி நாங்க படம் எடுப்போம். காயமும் நீ தந்த கோவமும் என்னோட இருக்கிறது அப்படின்னு நாங்க பாட்டு போடுவோம். பாட்டு பாடி அதுல மாமா வர வருவாங்கல்ல, அது வெள்ளை சட்டை போட்டு ஏய் நைட்டி போட்டு ஓடுறா ரோட்ல அப்படி பாரு. அப்பெல்லாம் போட சொன்னாருன்னா நான் உனக்கு போட்டுட்டு ஓட விட்டுறேன். பாத்தீங்களா மரியாதையில் அக்காக்கெல்லாம். சாரு அக்கா உங்க ஃப்ரெண்டா? சாரு அக்கா இல்ல, அவங்களோட தங்கச்சி தான் நம்ம நம்ம ஃப்ரெண்ட். ஃபேவரட் ஹீரோ? ஃபேவரட் ஹீரோவா? ஹீரோனா அண்ணா தளபதி. எனக்கு நான் தான். மூடி சொல்றா. தனுஷ் 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 சிம்பு அந்த மாதிரி தான். அந்த மாதிரி சீசன் மாறிக்கிட்டே இருப்பேன். டிஷ் அப்பதான் சொன்னேனே, சிக்கன் ரைஸ். சிக்கன்னாலே எனக்கு பிடிக்கும். ப்ரோ ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் ஆயிடுச்சா ப்ளீஸ் சொல்லுங்க. இல்லைங்க, நான் லவ் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஐ எம் ஒன் ஆஃப் த மொரட்டு சிங்கிள். லவ்லாம் இது வரைக்கும் பண்ணது கிடையாது, பிரேக்கப்பும் இது வரைக்கும் ஆனது கிடையாது. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை வெறுப்பேற்றுறதுக்கு உங்கள் ஐடியை ஃபாலோ பண்ணி கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நான் பார்த்தேன், என்னடா இவனுக்கு இவ்வளோ கமெண்ட் வருதுன்னு பார்த்தா நீங்கள் பண்ண வேலை தானா? எப்படி இவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க? திருநெல்வேலியில் ஒரு நாள் எல்லாரும் மீட் பண்ணுங்க. க்யூட்னா அப்படி இப்படி தானே. அது வந்துட்டு வேற. 11th என்ன குரூப்? ஒய் பிபிஏ சூஸ் பண்ண? இதாங்க பெரிய தலைவலியே, எதுக்கு படிக்கனே தெரியாமல் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பாவம். இப்போ 11th என்ன குரூப்னா அது வந்து அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்தேன். அடுத்து காலேஜுக்கு போயிட்டு பிபிஏ ஏன் எடுத்தேன்னா என்னன்னே தெரியல. விஸ்காம் தான் எனக்கு எடுக்கணும் ஆசை, ஆனால் பிபிஏ எடுத்துட்டேன். ஏதோ எல்லாரும் என் கிளாஸில் எடுத்தேன் சொல்லி அப்படி சும்மா ஏதோ எடுத்துட்டேன். நானும் திருநெல்வேலியில ஜான் ஸ்கூல் தான் படிச்சேன் ப்ரோ. நீங்க காலேஜ் படிக்கிறீங்க, பெருமையா இருக்கு. பெருமையா இருக்கு அவங்களுக்கு பாத்தீங்களா? புரியல. ஸ்கூல் படிச்சு காலேஜ் தானே படிப்பாங்க, இதுல என்ன பெருமையா இருக்குது? அவங்க ஜான் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க, நான் ஜான்ஸ் காலேஜ்ல படிக்கிறேன். ஸோ அதனால நான் அந்த காலேஜில் படிக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெருமை தருணம். இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி வந்து எங்கள் காலேஜ் படிக்கிறோனே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெருமை. ஃபேஸ்க்கு என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க? அதான் சொல்கிறேன், காக்காப்பி நாய்ப்பி மாடுப்பி எல்லாத்தையும் கலந்து எடுத்து அப்படி அப்பிவா. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் தாமரை பண்ணி ஆறு தண்ணி தான். அவ்வளோ க்யூட்டாக கட்டுது. அவ்வளோதான், கமெண்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான், 100 கமெண்ட் இருக்கு, சும்மா கேட்டே இருக்கான். 4 கேள்வி இருக்கு. இருங்க நான் பார்க்குறேன், இருங்க. ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு ரொம்ப வந்துட்டு பயமா இருந்தது. அந்த பப்ளிக் வச்சு கிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அந்த மாதிரி நல்லா டிஃபரெண்டா டேரா क्वेश्चंस கேட்கணும். அப்படி கேட்டா தான் நல்லா இருக்கும். நான் எத்தனை வாட்டி சொன்னது தெரியுமா? நீங்க மண்டையை போட்டுட்டீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? யார் உடம்புல போய் பூருவீங்க? அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கணும். அதுக்கப்புறம் என்ன கேட்கணும்? இப்ப டக்கு நீங்க போறீங்க, ரோட்ல நடந்து போகும்போது ஒரு 10 கோடி ரூபாய்க்கு பேக் கிடைச்சிச்சு, அந்த பேக் வச்சு என்ன பண்ணுவீங்க? இது மாதிரிலாம். ஐயோ அவ்வளவுதான் கிடைச்சா அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க. அடுத்து நம்ம தம்பிதான் ராஜாத்தி உனக்கெல்லாம் தர மாட்டேன், உனக்கு வெறும் 100 ரூபா தருவாங்க. 10 கோடியில ஒரு 100 ரூபா தருவானாமா, 1 ரூபா தருவானா. இவன் நம்ம ஆளுங்களா இருக்க வரைக்கும் நாட்டுல உருப்படியே உருப்பட மாட்டாங்க. நம்ம கூட இருக்கவங்க கொடுத்து பகிர்ந்து வாழணும். நம்ம எப்படி தரோம் அது மாதிரி தருந்து வாழணும். இவங்க நிறைய தருவாங்க அள்ளி தாயன். இப்போ 1 லட்சம் தாயன். அந்த 1 லட்சம் அவனுக்கே தெரியும் இங்க என்ன நிலவில் உட்காந்து இருக்கிறா அப்படின்னு. சரி ஓகே, இப்போ வீடியோ வந்துட்டு நல்லபடியா வந்திருக்கும்னு நான் நினைக்கிறோம். பையனுக்கிட்ட வந்து அடுத்த டைம் ஏதாவது क्वेश्चंस கேட்கணும்னா நல்லா டேரா நல்லா கேளுங்க. அடுத்து வந்துட்டு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம். ஏன்னா இப்போ நான் வந்துட்டு டெய்லி லைஃப் டைம் போட்டுட்டு இருக்கேன். எங்கிட்ட நிறைய கொஸ்டின் வந்து கேட்பீங்க, இது போடுங்க அதை போடுங்கன்ட்டு. இப்போ இவன்ட்டே கேளுங்க என்ன வீடியோ மாதிரி போடலாம். நீங்களா ஐடியாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு மாதிரி சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதனால நீங்க நிறையா பார்த்துருப்பீங்களா, நிறையாவோட யூடியூபர்ஸோட வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க பண்ண சொல்லி. நம்ம பையன் கன்ஃபார்ம் பண்ணுவான். அந்த 12 மணிக்கு திருநெல்வேலி சுடுகாட்டில் போய் உட்காருங்க, அந்த மாதிரி டேர்லாம் கொடுங்க. அது மாதிரிலாம் ஃபுல் வீடியோலாம் நம்ம பையன் பண்ணுவான். சொல்லுங்க, நான் கண்டிப்பா எடுத்து போடுறேன் உங்களுக்காக. எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. இதோ உங்களுக்காக அப்படின்னு போடுவாங்க, பார்த்துட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம பையன் வந்துட்டு ஊருக்கு போறான். இன்னைக்கு வந்து ஊருக்கு போறேன். எங்க கோயம்புத்தூர் டு திருநெல்வேலி போயிட்டு அடுத்த மாசம் வருவான். அடுத்த மாசம் நம்ம பையன் ஜாலியாக இருக்கலாம், போறது நம்மளா கஷ்டமா இருக்கு.
இந்த வீடியோ வந்து இப்போ 26 நிமிஷம் வந்திருக்கு. 26 நிமிஷம். இது அப்படியே கட் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அப்படிலாம் போடுவான். நல்லபடியா வீடியோஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களோட காம்போ பிடிச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் நாங்க என்ன மாதிரி வீடியோ போடலாம் சொல்லுங்க. நெக்ஸ்ட் மந்த் அவன் வந்தா அப்படின்னா நாங்க அப்படியே அதுக்கு பண்ண ட்ரை பண்றோம். தமிழ் நீ எடிட் பண்ணிரு. பாத்தீங்களா இதுல சாக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துட்டான். போஸ்ட் கொடு தமிழ். இது அது வந்து நம்ம போட்டோ லாஸ்ட் எடுப்போம். சரி ஓகே. ஓகே டன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் CRS பண்ணுங்க. ரோஹித் அபிஷியல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து வரும். தொடர்ந்து உடனுக்குடன் டமால் டுமால் நோட்டிஃபிகேஷன் வரும். டமால் டுமால் 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 டுமில். ஓகே டாடா பை பை. துணுடைய விரோத ஸ்வீட் CRS ரோஹித். லவ் யூ गाइस. சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாம நம்ம தம்பிக்கு. பை பை.